எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க கிரிஜியோ. எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ தம்ப்நெயில்ல பார்த்த மாதிரி கோகர்னாவை 3 நாள எவ்வளோ அழகா தெளிவா நம்ம சுத்தி பார்க்க போறோம் தான் இந்த வீடியோ ஃபுல்லா இருக்க போகுது. ஸோ அப்படியே ரிலாக்ஸ் ஆகிக்கிங்க. ரிலாக்ஸ் ஆகி சில்லா கேளுங்க. கொஞ்சம் கொஞ்சம் டைம் ஒரு 10-15 மினிட் இந்த வீடியோ லாங்காக போனாலும் நல்ல இன்ஃபர்மேட்டிவாக கண்டிப்பாக இருக்கும். ஸோ வாங்க நம்ம வந்து வீடியோவுக்குள்ளே கடந்து போகலாம். ஸ்டார்டிங் நீங்கள் வந்து கோகர்னாக்கு ட்ரெயின் மூலியமாவோ பஸ் மூலியமாக வந்து ரீச் ஆயிருங்க. பஸ் மூலியமா வந்தீங்கன்னா நீங்கள் வந்து பஸ் ஸ்டாப் பக்கத்தில் உங்களை இறக்கி விட்டுருவாங்க. ட்ரெயின் மூலியமா வந்தீங்கன்னா உங்களுக்கு ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கோகர்னா போகிறதுக்கு, அதாவது அந்த பீச் சைடு போகிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப நேரம் எடுக்கும். ஏன்னா அது ரொம்ப தூரத்தில் தான் இருக்குங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. நீங்கள் பஸ்ஸில் போய்க்கலாம். அதாவது ஒரு 10 மணி நைட்டு 10 மணிக்குள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பஸ் ஃபெசிலிட்டி இருக்குது. ஸோ நீங்கள் பஸ்ஸில் போய்க்கலாம். இல்லைனா பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கேபோ டாக்ஸியோ ஆட்டோவோ புக் பண்ணி நீங்கள் வந்து மெயின் கோகர்னா பீச்சுக்கு ரீச் ஆயிடலாங்க. இதே நீங்கள் டாக்ஸி ஹையர் பண்ணி வரதா இருந்துச்சுன்னா கோகர்னா பீச்சுக்கு இடையில வந்து செக் போஸ்ட் இருக்கும், ஒரு செக்கிங் நடக்கும். ஸோ பொருட்களை எல்லாம் பத்திரமாக வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு நேரம் புரிஞ்சிருக்கும் என்னென்ன கேரி பண்ணிட்டு போகணும், என்னென்ன கேரி பண்ணிட்டு போகக்கூடாது. அதெல்லாம் சொல்லணும்னு நான் வந்து சொல்லி புரிய வைக்க தேவையில்லை. ஸோ சப்போஸ் அங்கே பிடிச்சாங்கன்னா முடிச்சு விட்டுருவாங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்து பத்திரமா வந்து கோகர்னா மெயின் பீச்சுக்கு போய் ரீச் ஆயிருங்க. ஸோ உங்கள் கையில் வந்து இப்போ 3 நாள் இருக்குங்க. ஓகேவா? 3 நாள் எப்படி வந்து ப்ரோ தெளிவாக வந்து நீங்கள் சொல்லுங்கள். நான் வந்து இப்போ தான் கோகர்னா வந்து பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். 3 நாள் கையில் இருக்குது. நீங்கள் வந்து தெளிவாக சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னு சொன்னால் 8 மணிக்கு நீங்கள் வந்து அழகாக வந்து மெயின் பீச்சை ரீச் ஆகிறீங்கன்னு எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கோங்க. 8 மணி 9 மணிக்கு ரீச் ஆகிறீங்க. அந்த மெயின் பீச் பக்கத்துலேயே போகிற வழியிலே ரைட் சைடில் சின்ன சின்ன கடைகள் நிறையா இருக்கும். இட்லி தோசை சாம்பார் சட்னின்னு பட்ஜெட்டான ரேஞ்சுக்கு வந்து உங்களுக்கு சாப்பாடு கிடைக்கும். ஸோ அங்கே போயிட்டு அழகாக ஒரு டிஃபன் போடுங்க. அதுக்கு பக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா பப்ளிக் டாய்லெட் உங்களுக்கு இருக்குது. சப்போஸ் ரெஃப்ரெஷ் ஆகணும், உங்களுக்கு காலை கடல் பல்லு விளக்குறது அந்த மாதிரி நிறையா வேலைகள் இருந்தால் ஸோ அந்த பப்ளிக் டாய்லெட்டையும் யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப 5 ரூபா 10 ரூபா அந்த ரேட்டில் தான் உங்களுக்கு வந்து அந்த ஃபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. அப்படியே அழகாக போயிட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே அந்த பீச் பயணத்தை அப்படியே ஆரம்பிங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா பீச் ட்ரக்கிங் பீச் ஹாப்பிங் மாதிரி தான் இருக்கும். ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு உங்கள் பேகை பக்கில் பண்ணிவிட்டு இங்கே அழகாக மெயின் பீச்லேருந்து ஆரம்பிக்கிறேன். கோகர்னாவை பொறுத்த வரைக்குமே பீச்சஸ் தாங்க. பீச்சஸ், அழகான ட்ரக்கிங், ஒரு சின்ன சின்ன வாட்டர் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி, வாட்டர் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இது நிறைஞ்சது தான் கோகர்னா. ஸோ நீங்கள் மெயின் பீச்சை ரீச் ஆடுவீங்க. இது வந்து முழுக்க முழுக்க பட்ஜெட் எடிஷன், பேக் பேக்கிங் எடிஷன் தான். ஸோ முன்னாடியே சொல்லிட்டேன். மெயின் பீச்லேருந்து ராம் மந்திர் எங்கன்னு கேட்டுக்கோங்க. இல்லைனா உங்களுக்கு நான் லொக்கேஷன் பின் பண்ணி வைக்கிறேன் டிஸ்கிரிப்ஷனில். ராம் மந்திர் எங்கன்னு கேட்டு அப்படியே காலையில் அந்த சாமிக்கு ஒரு கும்பிட போட்டுட்டு அந்த ராம் மந்திர் பக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெப்ஸ் அப்படியே அழகழகாக ஏறுங்க. அதில் அப்படியே ஃபஸ்ட்டு ட்ரக்கிங் நீங்கள் ஆரம்பிங்க. அங்கேயே உங்கள் ஜெர்னி ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. அந்த ஸ்டெப்ஸ் ஏறி அப்படியே நீங்கள் வந்து ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஒரு சின்ன ட்ரையல் இருக்குங்க. ரொம்ப கஷ்டமே கிடையாது. ரொம்ப பேசிக் பிகினர் கூட அந்த ட்ரையலில் வந்து நடக்கலாம். நடந்து போகிறது 2வது பீச்சான குடிலே பீச்சுங்க. அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நிறையா வந்து ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸு அங்கே அதிகமாகவும் இருக்கும். அதே மாதிரி பீச் ஷாக்ஸ்ன்னு சொல்லிட்டு, அதாவது இந்த கூரையை வச்சு பீச் ஓரங்களில் ஒரு குடில் மாதிரி கட்டுவாங்க. அந்த ஸ்டேஜ்லாம் கொஞ்சம் அப்படியே அந்த ஆர்ச்சில் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அங்கேயும் உங்களுக்கு வந்து ஃபுட் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. நீங்கள் வந்து கொஞ்சம் ஹையர் ப்ரைஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். எண்ட் ஆஃப் தி டே இது உங்களோட விருப்பம் தான். நான் பட்ஜெட்டாக உங்களுக்கு அப்படியே சொல்லிட்டு வரேன். மெயின் பீச்சில் இருக்கிற இடத்துல காலை சாப்பாடை சாப்பிட்ருங்க. அப்புறம் குடிலே பீச் வந்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் என்ஜாய் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட அந்த வாட்டருக்குள்ளே போயிட்டு, அதாவது பீச் தண்ணியில் போயிட்டு அப்படியே ஆட்டம் போட்டு அப்படியே ரெஸ்ட் ஆகும்போது கொஞ்சம் டைம் கொடுங்க பாடிக்கு டைம் கொடுத்துட்டு இந்த குட்லே பீச் முடிச்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சவால் காத்திருக்கு. நீங்கள் குட்லே பீச்சை நோக்கி அப்படியே அந்த கார்னர் நோக்கி போனீங்கன்னா இன்னொரு பெரிய ஸ்டெப்ஸ் ஏறுவாப்புல. அந்த ஸ்டெப்ஸில் ஏறி நீங்கள் வந்து ஒரு பெரிய லெவலில் ட்ரக்கிங் பண்ணுற மாதிரி இருக்குங்க. 20 to 25 மினிட்ஸ் வாக்கு மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் ரெடியாகவே இருந்துக்கங்க. இதை முடிச்சுட்டு நேராக நீங்கள் வந்து அந்த குட்லே பீச் வழியாக நேராக ஏறி போய் அழகா நீங்கள் வந்து ஓம் பீச்சுன்னு சொல்கிற ஒரு பீச்சை வந்து நீங்கள் ரீச் ஆயிடுவீங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஏன் இந்த பீச்சுக்கு ஓம் பீச்சுன்னு பேர் வந்துச்சுன்னா, கழுகுப்பாறையிலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அது பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஓம்னு இப்படி எழுதுவோம் பார்த்துருக்கீங்களா? அதனால தான் இது பேர் வந்து ஓம் பீச்சு.
அழகா இருக்குங்க. நிறைய மக்கள் அதிக க்ரௌடடா இருக்கிறது வந்து என்னைய பொறுத்த வரைக்கும் கேட்டீங்கன்னா அது வந்து ஓம் பீச் தாங்க. அதுவும் அந்த ஓம்ல ஃபர்ஸ்ட் வியூல தான் ரொம்ப அதிகமா இருப்பாங்க. அந்த கற்கள் அந்த அந்த ஸ்ட்ரக்சர்லாம் சூப்பரா இருக்கும். இந்த பீச்சை ஒட்டி உள்ள கற்கள். ஸோ ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் அங்கே தான் அப்படியே போட்டோ எடுக்கிற வளைச்சு போட்டோ எடுக்கிற டீம்ஸே நம்ம டீம்ல நிறைய பேர் இருப்பாங்க. அதே மாதிரி அங்கே அழகா போட்டோஸ் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அடுத்து இன்னொரு வியூ வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து டெசர்டடா இருக்கும். அதாவது யாருமே அந்த அளவுக்கு அதிகமா இருக்க மாட்டாங்க. ஸோ நீங்க தனிமே விரும்புகிற ஆளா இருந்தா நீங்க வந்து அங்கே போயிட்டு வந்து நீங்க என்ஜாய் பண்ணலாம். ஸோ மத்தியான டைம் இதுலேயே உங்களுக்கு மத்தியான டைம் ஆயிரும். ஸோ இந்த ஓம் பீச்சில் பார்த்தீங்கன்னா நிறைய ஷாக் ஹவுஸில் வந்து ஃபுட் ப்ரொவைட் பண்ணுவாங்க. 150லேருந்து தாலிஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ வந்து சாப்பாடு கொஞ்சம் ஹையர் ரெண்டில் தான் எப்போதுமே இருக்கும். இந்த மாதிரி பீச்சஸ் சைடில் கோவாவாக இருக்கட்டும், கோகர்னாவாக இருக்கட்டும். ஸோ தாலிஸ் வில் ஸ்டார்ட் ஃப்ரம் 100 rupees. அதாவது வெஜ் தாலி 100ல, நான்வெஜ் தாலி வந்து 150, ஃபிஷ் தாலின்னு சொல்லிட்டு கடற்கரை. ஸோ கண்டிப்பாக ஃபிஷ் கிடைக்கும். ஃபிஷ் தாலின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஃபுட் அவைலபிலிட்டிஸ் இருக்கும். நார்த் இந்தியனும் இருக்கு, இங்கே சவுத் இந்தியன் ஃபுட்ஸும் வந்து ரொம்ப கம்மி. அதாவது இந்த தோசை இட்லி பார்த்தீங்கன்னா மெயின் ரேஞ்ச், அதான் மெயின் கோகர்னாலாம் கிடைக்கும். இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த தாலிஸ் மெத்தட்ல வந்து ஃபுட் வந்து சர்வ் பண்ணுவாங்க. ஸோ நீங்க இந்த மத்தியான நேரத்தை வந்து அழகா அங்கே அதாவது மத்தியானம் டு அந்த சாயந்தரம் அந்த நேரம் 4 மணி அந்த 4:30 அந்த டைம் வரைக்கும் நீங்க ஓம் பீச்ல அவ்வளோ அழகா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாங்க. எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு வந்து ரொம்ப டயர்டா இருக்குன்ற பட்சத்துக்கு மட்டும் நீங்க ஓம் பீச்ல ஒரு ஸ்டே புக் பண்ணுங்க. ஒரு 700 rupeesல உங்களுக்கு வந்து ரூம் கிடைச்சிருங்க. 700 மேக்ஸ் டு மேக்ஸ் வந்து 700. பட் ஆஸ் அ பேக் பேக்கரா உங்களுக்கு ஒரு டிப்ஸ் தரேன். நீங்க வந்து அங்கே இருந்து எப்படி பேக் பேக்கராகவும் இருக்கலாம், நீங்க வந்து பட்ஜெட்ல புறாக இருக்கலாம். நான் வந்து எப்போதுமே என்னோட டிராவல்ல ஒரு டென்ட் வந்து கேரி பண்ணிடுவேன். ஸோ உங்களுக்கு நிறைய பட்ஜெட்டை வந்து மிச்சப்படுத்தலாம். உங்களுக்கு அதைத்தான் இப்போ நான் சொல்ல போறேன். ஸோ நான் வந்து டென்ட் கேரி பண்ணதுனால நான் என்ன பண்ணிட்டேன், அங்கேருந்து சாயந்தரம் அந்த 4:30, அதாவது நீங்க வந்து டைம் பார்த்துக்குங்க, எப்போ வந்து சன்செட் ஆகுதுன்னு சொல்லிட்டு அந்த டைம் பார்த்துக்குங்க. அதுக்கு ஒரு மணி நேரம் முன்னாடியே உங்க பேகெல்லாம் எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு டயர்டா இல்லாத பட்சத்துக்கு பேகை பக்கிளப் பண்ணிட்டு நீங்க போக வேண்டிய இடம் தாங்க ஹாஃப் மூன் பீச். அது நெக்ஸ்ட் லெவல் பீச்சுங்க. என்னோட ஒன் ஆஃப் தி ஃபேவரட் பீச் வந்து கோகர்னால பார்த்தீங்கன்னா ஹாஃப் மூன் பீச். அந்த பேகை மாட்டிக்கிட்டு நீங்கள் அது ஒரு காட்டு வழியில் ட்ரெக்கிங் இருக்கும். ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ட்ரெக்கிங் டக்குன்னு 15 நிமிஷத்துல முடிஞ்சிடும். ரெண்டாவது ட்ரெக்கிங் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லாங்காக இருக்கும். ரோட்ஸ் எல்லாம் ப்ராடாக இருக்கும். ரோட்ஸ்க்கு அதாவது நார்மல் ரோட்ஸே இருக்கும். பட் இந்த மூணாவது நம்ம போகிற இந்த ஹாஃப் மூன் பீச் ட்ரெக்கிங் பார்த்தீங்கன்னா ஒரு அப்படியே ஜங்குளுக்குள்ள அப்படியே நடந்து போகிற மாதிரி இருக்கும். இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஜங்குள், அப்படியே கொஞ்சம் அப்படி திரும்பி பார்த்தீங்கன்னா கிளிஃபுக்கு மேலே இருப்போம். கீழே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த கடல் பீச்சு, அந்த பீச் வியூவே பார்த்தீங்கன்னா அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக மேக்னிஃபிசண்டாக இருக்கும். அதுவும் சன்செட் டைம்லாம் நீங்கள் போனீங்கன்னு வச்சுங்களே, சான்ஸ்லெஸ்க்கு அந்த சன் அப்படியே இறங்கும் பாருங்க, வேற லெவல். அப்படியே நீங்க வந்து ஹாஃப் மூன் பீச் இறங்கிட்டீங்க. முதல் நாளே மெயின் பீச்ல இருந்து நீங்க ஹாஃப் மூன் பீச்சுக்கு வந்துட்டீங்க. உங்களால் ட்ரெக்கிங் பண்ண முடிஞ்சா ஹாஃப் மூன் பீச் வரைக்கும் வாங்க. இல்லாத பட்சத்துக்கு நீங்க அழகா வந்து ஓம் பீச்லேயே ஒரு ரூம் வந்து புக் பண்ணி அங்கே ஸ்டே பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ என்னோட பிளான் படி நீங்க ஹாஃப் மூன் பீச்சுக்கு வந்தாச்சு. அதாவது ஒரு நல்ல ஒரு அமைதியா தனிமையா இருக்கிற ஒரு பீச் தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஹாஃப் மூன் பீச்சுங்க. அங்கே உங்களுக்கு ரூம்ஸ் இருக்கு, ஃபுட் அவைலபிளா இருக்கு. ஸோ நீங்க அதை பத்தி நீங்க கவலையே பட வேணாம். நைட்டு சாப்பாடு உங்களுக்கு அங்கே இருக்க ரெஸ்டாரண்ட்ல வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லை ப்ரோ, எனக்கு வந்து கேம்ப் ஸ்டெண்ட் பண்ணணும், அதாவது டென்ட் போட்டு கேம்ப் பண்ணணும், பட் என்கிட்ட டென்ட் இல்லை அப்படின்னு உள்ளவங்களுக்கு ஹாஃப் மூன் பீச்சில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டென்ட்ஸ் அவைலபிளாக இருக்கும். ஒரு 500 rupeesல ஆரம்பிச்சு 1000 rupees 700 rupees வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாங்கள் போன டைம்லேயே வந்து டென்ட் அவைலபிளாக இருந்துச்சு. ஸோ நீங்கள் வந்து டென்ட் கூட யூஸ் பண்ணிக்கலாம் வாங்கி. நைட்டு சாப்பாடும் நீங்கள் வந்து அங்கே ஆர்டர் பண்ணிக்கலாங்க. ஸோ என்கிட்ட டென்ட் இருந்த காரணத்தினால நான் அங்கே வந்து டென்ட் என்னோட சொந்த டென்ட்டை வந்து பிச் பண்ணிட்டேன். என் கூட நண்பர்கள் வந்திருந்தாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா டென்ட்டை வந்து வாடகைக்கு எடுத்து வந்து அவங்க வந்து யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அப்படியே ஒரு நைட் அப்படியே பார்த்தீங்கன்னா சன் செட்டு இறங்கும், மூணு ஒரு சைடு அப்படியே வருவாங்க, அவ்வளோ அழகா இருக்கும். அந்த கேம்பிங் பண்ண இடத்துல பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா பான்ஃபயருக்கு அந்த நெருப்பு இது பற்ற வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. பே பண்ணி பண்ற அளவுக்கு அவங்க இன்னும் அந்த அந்த ஃபெசிலிட்டிஸ் அவங்க கொடுக்கல. நீங்க தான் சுள்ளிக்கட்டையெல்லாம் பொறுக்கிட்டு வரணும். மைட்பி இந்த பற்ற வைக்கிறதுக்குள்ள எக்யூப்மெண்ட்ஸ் காசு கொடுத்து அவங்கள்ட்ட வாங்கி. ஸோ உங்களுக்கு ஒரு நைட்ல அழகான ஒரு பான்ஃபயர் ரெடி ஆயிருச்சு. டென்ட் ஸ்டே, நிலா வெளிச்சம். ஐயோ, நான் போன டைம்ல ஒரு ஃபுல் மூன் வேறங்க, நைட்டு கூட ஆட்டம் போட்டோம். அதாவது ஹாஃப் மூன் பீச் போயிட்டு
நீங்கள் சாயந்தரம் அங்கே ஆட்டம் போட்டுருவீங்க, அது முடிச்சு ட்ரெக்கிங் முடிச்சுட்டு வந்து இங்கே கொஞ்சம் அந்த பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்குது, ரெஃப்ரெஷ் ஆகிட்டு உங்கள் கேம்பை நீங்கள் செட் பண்ணிவிட்டு பான்ஃபயரை செட் பண்ணிவிட்டு அழகாக பாட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக கதை பேசுறது கேம்ஸ்ன்னு நீங்கள் அப்படியே அழகாக பிளான் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பீச் இருக்கும், நைட் ஆனால் அந்த பீச்சில் அப்படியே அந்த ஓரத்தில் நடந்துட்டு போயிட்டு இஷ்டப்பட்டால் நீங்கள் பீச்சில் கூட குளிக்க. ஸோ நீங்கள் அன்னைக்கு நாள் நான் சொன்ன மாதிரி எப்படி ஹாஃப் மூன் பீச்சில் வச்சு முடிச்சிட்டீங்க. அடுத்த நாள் நீங்கள் காலையில் எந்திரிங்க, உங்களுக்கு $1,000,000 $1,000,000,000 வியூங்க. அந்த சன்ரைஸ் இருக்கே ஹாஃப் மூன் பீச்லேருந்து. ஹாஃப் மூன் பீச்சில் ஒரு சைடு பார்த்தீங்கன்னா கிளிஃப் இருக்கும், அந்த கிளிஃபுக்கு மேலேருந்து அப்படியே சன் உதிச்சு வரும், அது அப்படியே நம்ம பீச்சில் ரிஃப்ளெக்ட் ஆகி அப்படியே ஒரு வியூ இருக்குது பாருங்களேன். அப்படியே அந்த வியூவை நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து வைக்கிறேன். அதில் ஹைலைட்ஸில் கோகர்னான்னு சொல்லிட்டு ஒரு தனியாக ஹைலைட்டே போட்டு வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எந்த அளவுக்கு அந்த சன்ரைஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து அந்த வீடியோவை பார்த்துக்குங்க. அப்புறம் எதனால் என் மூஞ்சி இவ்வளோ பிரகாசம் ஆகிறது என்று உங்களுக்கு புரியும். ஸோ உங்களுக்கு அழகான ஒரு சன்ரைஸோட காலை வெல்கம் இருக்கும். அப்படியே ரெடி ஆகிக்கிங்க. கொஞ்சம் வெம்மை எழுந்திரிச்சிங்கன்னா ரொம்ப நல்லது. எந்திரிச்சிட்டு அடுத்த ட்ரெக்கிங். எப்படி அடுத்த ட்ரெக்கிங் நீங்கள் அங்கேருந்து போகணும் எங்கே? பாரடைஸ் பீச்சுக்கு. இந்த ஓம் பீச்சில் இருந்து இந்த ஹாஃப் மூன் பீச்சுக்கு நீங்கள் வந்த பாதையை வந்து ஒரு மைண்டில் கால்குலேட் பண்ணிக்கங்க. அதை விட ட்ரிபிள் மடங்கான ஒரு அட்வென்ச்சரஸ் இருக்கிறதா பார்த்தீங்கன்னா பாரடைஸ் பீச்சுக்கு நோக்கி போகிற ஒரு அந்த ட்ரக்கிங் ட்ரையல். பேக் வந்து வெயிட் வந்து கொஞ்சம் உங்களால் தூக்குற அளவுக்கு மட்டும் கொண்டு போனால் போதும். ஏன்னா கொஞ்சம் ட்ரக்கிங் ரிலேட்டடாக இருக்கிறனால நீங்கள் வந்து பேக்கில் வந்து வெயிட்ஸை வந்து எது தேவையோ அது மட்டும் நீங்கள் கொண்டு போயிருங்க, ரொம்ப நல்லது. ஸோ நீங்கள் அப்படியே நடந்து காட்டு வழிக்குள்ளே போயிட்டு சின்ன சின்ன கிளிஃப் டாப்லேருந்து பீச் வியூ பார்க்குறது, அனிமல்ஸோட சவுண்டு கேட்குறது, பேர்ட்ஸோட சவுண்டு கேட்குறது, ஒரு காட்டுக்குள்ளே நடந்து போனால் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குமோ அவ்வளோ அழகான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் வந்து உணர்வீங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த ட்ரக்கிங்கு. அப்படியே நீங்கள் வந்து பாரடைஸ் பீச்சே ரீச் ஆகிட்டீங்க. 2வது நாள் ஒரு 1 மணி நேரம் மேக்ஸ், உங்கள் பாடி கெப்பாசிட்டியை பொறுத்து 1 மணி நேரம் கூட கிடையாது, நீங்கள் அதுக்குள்ளேயே நடந்து நீங்கள் வந்து பாரடைஸ் வந்து ரீச் ஆகலாம். அங்கே ஒரு ஹில் டாப் மாதிரி இருக்கும், அங்கேருந்து ஒரு வியூ இருக்கே மக்களே, வேற 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 லெவலுங்க. அதுவும் இல்லாமல் ஒரு பாயிண்ட் உங்களுக்கு நான் ஆட் பண்ணி கொடுக்குறேன். பாரடைஸ் பீச்சில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹையர் அண்ட் கேம்பிங் ஸ்டேஸ் எல்லாம் இருக்குங்க. எப்படி ஹையர் அண்ட் ஏன் சொல்கிறேன்னா உங்களுக்கு வந்து ப்ரைஸ் ரேஞ்ச் அதிகமாக இருக்கும், அதுக்குள்ளே சர்வீஸ் கொடுப்பாங்க, நல்ல டென்ட் இருக்கும், பான்ஃபயர் அவங்களே வச்சு கொடுப்பாங்க. எங்கே? பாரடைஸ் பீச்சில். நல்லா வச்சுக்கோங்க, பாரடைஸ் பீச் ஹாஃப் மூன் பீச்சில். ஸோ அவங்களே உங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டியும் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. இங்கே ஹாஃப் மூனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் சொந்தமாக வந்து எடுத்து எல்லாம் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இதுவே நீங்கள் பாரடைஸ் பீச்சில் போயிட்டீங்கன்னா ஒரு பேக்கேஜ் மாதிரி கொடுத்துருவாங்க, ₹1000 ₹1500 சொல்லிட்டு. ஸோ அதில் உங்களுக்கு டென்ட் கொடுக்குறதா இருக்கட்டும், பான்ஃபயராக கொடுக்குறதா இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸாக இருக்கட்டும், ஃபுட்டு கொடுக்குறதா இருக்கட்டும் சொல்லிட்டு பாரடைஸ் பீச்சில் கொஞ்சம் கார்பரேட்டிஷாக இருக்கும். ஸோ உங்களால் அஃபோர்ட் பண்ண முடிஞ்சால் நீங்கள் பாரடைஸ் பீச் கூட போய்க்கங்க. இல்லை ப்ரோ நான் ஒரே நாளில் கூட பாரடைஸ் பீச் ட்ரக்கிங் பண்ணியே வந்துடுவேன், மெயின் பீச்லேருந்து பாரடைஸ் பீச்சை நான் ட்ரக்கிங் பண்ணி வந்துடுவேன்ட்டு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா கோ ஃபார் இட்டுங்க. எப்படி சொல்லுவேன்? கோ ஃபார் இட். ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். பாரடைஸ் பீச்சில் இருக்க நம்ம சொந்தமாக கேம்பிங் கூட பண்ணிக்கலாம், யாரும் உங்களுக்கு சொல்ல போகிறதில்ல. அங்கே கூட நீங்கள் அழகான கேம்பிங் பண்ணிக்கலாங்க. அதுவும் அந்த ஹில் டாப்பில் ஒரு கடை இருக்கும், அந்த கடைக்கு முன்னாடி ஒரு ஸ்பேஸ், நிறையா ஸ்பேஸ் இருக்குங்க. அங்கே போய் கேம்பிங் பண்ணிடுங்க. காலையில் ஒரு சன்ரைஸ் வரும் பாருங்க, ஆஹா, அது எப்படி அது உணர்ந்தாதாங்க ஃபீல் பண்ண முடியும். ஸோ நீங்கள் வந்து இப்போ பாரடைஸ் பீச் வரைக்கும் வந்தாச்சு. ஸோ உங்களுக்கு மெயின் பீச்சில் ஆரம்பிச்சு குடிலே பீச்சில் உங்களுக்கு வந்து வாட்டர் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது, ஸ்டேஸ் இருக்குது. ஓம் பீச்லேயும் உங்களுக்கு வாட்டர் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் ஸ்டே இருக்குது. ஹாஃப் மூன் பீச்சில் வாட்டர் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி கிடையாது, பட் உங்களுக்கு சின்ன சின்ன ஸ்டேஸ் நிறையா இருக்குது. பாரடைஸ் பீச் வந்துட்டீங்கனாலும் உங்களுக்கு கேம்பிங் செட்டப்பில் நிறையா ஸ்டேஸ் இருக்குது. ஸோ இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல்லாக வந்து ஒரு ட்ரெக்கிங் மாதிரி அப்படியே அழகாக நீங்கள் கவர் பண்ணி வந்துட்டீங்க. அடுத்து பாரடைஸ் பீச்சுக்கு போயிட்டீங்க, அழகாக ஒரு டிஃபனை சாப்பிட்ருங்க. டிஃபனை சாப்பிட்டுட்டு அங்கேருந்து பலேகன் பீச்சுன்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது. உங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண விருப்பம் இருந்தால், ஏன்னா அந்த ஒரு நாள் ஃபுல்லாக அந்த பீச்சை பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு அன்றைக்கும் பீச்சில் ஆடுற விருப்பம் இருந்தால் நீங்கள் பீச்சில் வந்து என்ஜாய் பண்ணிக்கலாம். இல்லாத பட்சத்துக்கு நீங்கள் வந்து நேராக வந்து எங்கே போயிடணும்? பலேகன் பீச்சுக்குள்ளே ட்ரக்கிங் போயிடணுங்க. அந்த பலேகன் பீச்சுக்குள்ளே ட்ரக்கிங் நீங்கள் போயிட்டீங்கன்னா அதுவும் இந்த மாதிரி காடு மேடு மலைகள் மாதிரி சின்ன சின்னமாக தான் இருக்கும். இது எல்லாமே ஈஸி ட்ரக்கிங் தான், கஷ்டமே கிடையாது. பிகினர்ஸ் வந்து நம்பி போகலாங்க. அதனால பலேகன் ரீச் ஆயிருவீங்க. இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்த பீச்சே வேறங்க,
ஃபுல்லா பாத்தீங்கன்னா சாண்ட் பீச் சூப்பரா இருக்கும். பலேக்கன் பீச் பாத்தீங்கன்னா ஒரு தனிமையா இருக்கும். அதுவும் இல்லாம அது பிளாக் சாண்ட் பீச் மாதிரி இருக்கும். உங்களுக்கு இந்த கடற்கரையில் உள்ள மண்ணு பாத்தீங்கன்னா வெள்ளை கலர்ல இல்லாம கருப்பு கலர்ல இருக்கும். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க அழகா உட்காந்து சில் பண்ணி என்ஜாய் பண்ணலாம். தண்ணியில உள்ள போய் ஆட்டம் போடுற அளவுக்கு இங்க என்ஜாய் பண்றது கிடையாது பலேக்கன் பீச்ல. பட் சூப்பரா பீஸ்ஃபுல்லா இருக்கும். கிரௌடு அநியாயத்துக்கு கம்மியா இருக்கும். யாருமே இந்த சைடு அதிகமா வர மாட்டாங்க. இங்க வந்து நீங்க ஒரு 10-10:30 அந்த டைமுக்குள்ள இருந்து ரீச் ஆயிருங்க. ரீச் ஆயிட்டோம்னா பலேக்கன் பீச் சைட்ல ஒரு பஸ் ஸ்டாப் இருக்குங்க. இல்ல உங்களுக்கு வந்து ஆட்டோஸும் இருக்கும், டாக்ஸிஸும் சில டைம்ல இருக்கும். ஸோ உங்களுக்கு ப்ரிஃபரபிள் எதுவா இருந்துச்சோ அங்க வந்து ஒரு இளநீ எல்லாம் கிடைக்கும். அதெல்லாம் குடிச்சிட்டு அந்த பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணலாம். பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணுங்க. இல்ல ஆட்டோ உங்களால ப்ரிஃபர் பண்ண முடியும், என்னால அஃபோர்ட் பண்ண முடியுன்ற பட்சத்துக்கு நீங்க ஆட்டோல கூட போய்க்கலாம். போயிட்டு நேரா மீன் பீச் அந்த சைட்ல இருக்க ஹாஸ்டல்ல புக் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த சைடு நிறைய ஹாஸ்டல்ஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. அதாவது ஹாஸ்டல் வேர்ல்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்கு, வீகோன்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்கு, booking.com ஒரு ஆப் இருக்கு. இந்த மாதிரி நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. அது மூலியமா உங்களுக்கு எது அஃபோர்டபுளா இருக்கோ அதை வந்து நீங்க புக் பண்ணுங்க. மெயினா டார்மெண்ட்ரி பிட்லாம் ரொம்ப பிரைஸ் கம்மியாவே இருக்கும். அதாவது நீங்க வந்து ஹாஸ்டல்ஸ் எண்ட் ஆஃப் தி டே டார்மெண்ட்ரி பஸ் ப்ரொவைட் பண்றது பார்த்தீங்கன்னா ஹாஸ்டல்ஸ். என்னோட பர்சனல் சஜஷன்ஸ், நீங்க போறதா இருந்தா ரூம் எடுக்கிற மாதிரி இருந்தா ஹாஸ்டல் எடுங்க. ஒரு 300-250 ஆரம்பிச்சு ஒரு 500க்குள்ள அந்த ரேட் வந்து உங்களுக்கு வந்து ஹாஸ்டல்ஸ் கிடைச்சிடும். நிறைய ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணலாம், சேம் மைண்டட் பீப்புளை வந்து நீங்க மீட் பண்ணலாம். இதே நீங்க சோலோவா போற ஆளா இருந்தா நீங்க அது இன்னும் ப்ரிஃபரபிளா இருக்கும். நிறைய பேரை வந்து நீங்க வந்து கான்டாக்ட்ஸ் லிங்க்ஸ் எல்லாம் கிடைக்கும். ஸோ ஒரு ஹாஸ்டல் வந்து ஒரு நல்ல பாயிண்ட். ஸோ அங்கே போயிட்டு ஒரு ஹாஸ்டல் வந்து நீங்க புக் பண்ணிட்டு உங்க பேக் எல்லாத்தையும் ஹாஸ்டல்ல வச்சிருங்க. வச்சுட்டு உங்களுக்கு பைக்கு தான் கம்ஃபர்டபுள், ஸ்கூட்டி தான் கம்ஃபர்டபுள்னா 2 நாளைக்கு ஸ்கூட்டியை ரெண்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இனிமே வரப்போறதுல உங்களுக்கு ஒரு வெஹிக்கிள் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா, நீங்க ஹாஸ்டல்ல போய் பேக் வச்சுட்டு முடிஞ்சா ஒரு சைக்கிள் ரெண்ட் பண்ணுங்க. சைக்கிள் ரெண்ட் பண்ணிட்டு இல்ல நடந்து போறதுனால இன்னும் ரொம்ப நல்லதுங்க. ஸோ ஹாஸ்டல்ல இருந்து போய் பேகை வச்சுட்டு ஒரு ஸ்கூட்டி உங்களுக்கு ப்ரிஃபரபிளா இருக்குங்க. நடக்க முடியாது, நீங்க ஸ்கூட்டி ப்ரிஃபர் பண்ணிக்கங்க. பட் நான் ஒரு சஜஷனா சைக்கிள் இல்லாட்டி நடந்து போறதை நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். நான் நடந்தும் போயிருக்கேன், சைக்கிளில் போனதில்லை. பட் சைக்கிளில் போனவங்களை பார்த்துருக்கேன். அவ்வளோ அழகா இருக்கும் அவங்க போறதை பார்த்தா. ஃபாரினர்ஸ் தான் முக்கால்வாசி சைக்கிள் எடுத்துட்டு போவாங்க. நெக்ஸ்ட் டைம் நான் போனா கண்டிப்பா வந்து சைக்கிள் ரெண்ட் பண்ணிட்டு தான் நான் போவேன்னு ஒரு முடிவுல இருக்கேன். ஸோ சைக்கிள் இல்லாட்டி நடந்து போயிட்டு அங்க இருக்க நிறைய கோவில்கள் இருக்குங்க. முக்கியமான கோவில்கள்லாம் இருக்கு. அது அந்த பேரை வந்து உங்களுக்கு நான் கீழே போடுறேன். அதோட டைமிங்கையும் நான் உங்களுக்கு போடுறேன். அங்கே போயிட்டு ஃபர்ஸ்ட் முதல் வேலையா இதை முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு முதல் வேலையா நம்ம கோயிலுக்கு போங்க. கோயிலுக்கு போறதுக்கு ட்ரெஸ் கோட் இருக்குங்க. அந்த ட்ரெஸ் கோடை ஃபாலோ பண்ணிட்டு அந்த கோயிலுக்கு போங்க. அவ்வளோ அழகான கல்ச்சர். உள்ள பார்த்தீங்கன்னா பசுமாடெல்லாம் இருக்கும். அதை வழிபடுற முறை, ஏன்னா அந்த பேரே கோகர்ணா தான். கோவுக்கு வேற இன்னொரு அர்த்தம், மாடை வந்து கும்பிடுற அந்த மாதிரி ஒரு அர்த்தமும் இருக்கு. ஸோ உள்ள மாடை உள்ள அழகா ஒரு மாடு கொட்டாய் மாதிரி அழகா செட் பண்ணி வச்சிருப்பாங்க. தெய்வங்களும் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ்ல இருக்கும். அவங்களோட வழிபாடு பார்த்தீங்கன்னா வித்தியாசமான முறையில இருக்கும். அதையும் நீங்க அழகா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அவ்வளோ சூப்பரா பியூட்டிஃபுல்லா இருக்கும். அப்ப நீங்க வந்துட்டு அந்த ட்ரெக்கிங்கை முடிச்சுட்டு வந்துட்டு ஒரு சைக்கிளோ பைக்கோ வாடகைக்கு எடுத்துட்டு இந்த கோவிலையும் சுத்தி பார்த்துட்டு அப்படியே அந்த பைக்கை பார்க் பண்ணுங்க. சரிங்களா? பைக்கோ ஸ்கூட்டி என்னவோ ஒரு சைக்கிளாக இருந்தாலும் பார்க் பண்ணிட்டு அப்படியே நடங்க. எங்கேருந்து நான் சொல்கிறேன் அந்த கோயில் இதுலேருந்து அந்த ஃபுல் ஒரு ஸ்ட்ரெச்சு ஃபுல் ரோடு ஃபுல் ஷாப்பிங் தான். உங்களுக்கு செயினில் ஆரம்பிச்சு, மாலையில் ஆரம்பிச்சு, டேட்டூவில் ஆரம்பிச்சு, ட்ரெஸ்ஸில் ஆரம்பிச்சு, அதாவது ஒரு டூரிஸ்டி பிளேஸுக்கு என்னென்ன தேவையோ அந்த தேவைகள் எல்லாமே நிறைவேற்றுற மாதிரி ஷாப்பிங் இருக்கும். கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாகவும் அதிகபட்சம் ட்ரிப்பி அண்ட் ஹிப்பி ரேஞ்சில் உள்ள ஷாப்பிங்ஸ் வந்து அங்கே அவைலபிளாக இருக்கும். ஸோ நீங்கள் போனீங்கன்னா ஒரு செமையான ஷாப்பிங் பண்ணலாம். அழகாக இந்த கோயில் ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு அப்படியே திரும்பி உங்கள் வண்டி எடுத்துகிட்டு நேராக லஞ்சுக்கு அப்படியே ஒரு நல்ல ஒரு வெஜ் ரெஸ்டாரண்ட், அந்த மெயின் ஏரியாவில் வெஜ் ரெஸ்டாரண்ட் தான் இருக்கும். நீங்கள் எப்போ அந்த பீச்சுக்குள்ளே அந்த கொஞ்சம் வெளியே போனால் நான்வெஜ். இந்த இடம் பார்த்தீங்கன்னா சுத்தமாக வந்து பரிசுத்தமாக வச்சுருக்காங்க. அதனால ஃபுல் அண்ட் ஃபுல் வெஜ் தான். அதாவது அந்த மெயின் ஜங்ஷன் ஷாப்பிங் பண்ணுற இடம்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வெஜ் தான் இருக்கும். அங்கேயும் உங்களுக்கு ரூம்ஸ் அவைலபிளாக இருக்கும். உங்கள் ப்ரைஸ் ரேஞ்சுக்கு எது கரெக்டாக இருக்கும் அதை நீங்கள் புக் பண்ணி வச்சுக்கோங்க. பட் என்னோட சஜஷன் பார்த்தீங்கன்னா ஹாஸ்டல் வந்து எப்போதுமே எண்ட் ஆஃப் த டே சூப்பராக இருக்கும், நல்லா இருக்கும். ஸோ இதெல்லாம் முடிச்சிருங்க. இதெல்லாம் முடிச்சுட்டு ஒரு பீச் ஃபேஸிங் ஹாஸ்டல் நீங்கள் புக் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லதுங்க. அவ்வளோ அழகா இருக்கும். அதுவும் அந்த ஹாஸ்டல் லைஃப்ல பீச் ஃபேஸிங் ஹாஸ்டல்ஸ் நிறைய இருக்கு கோகர்னால. ஸோ உங்களுக்கு வந்து எது வந்து கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு 3-4 ஹாஸ்டலோட பேரை வந்து நான் போட்டு வைக்கிறேன். ஸோ உங்களுக்கு அது எது வந்து வசதியாக இருக்கிறதோ உங்கள் ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இருக்கும் அதை வந்து நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. புக் பண்ணிட்டு அன்னைக்கு நைட்டு பார்ட்டி பண்ணுங்க.
செம்மையாக என்ஜாய் பண்ணுங்க. சன்செட் ஆகும்போதே நேராக உங்கள் ஹாஸ்டல் போயிட்டு நீங்கள் என்ன சொல்ல முடியாது. நான் பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து 18+ ஜூஸும் மற்ற சிகரெட்டும் அந்த மாதிரி பழக்கம் எதுவும் எனக்கு இல்லை. என்னைய பொறுத்த வரைக்கும் சன்செட்ல உட்காந்து இளையராஜாவா இருக்கட்டும், தேவாவாக இருக்கட்டும், ரஹ்மானாக இருக்கட்டும், அனிருத்தாவா கூட இருக்கட்டும், சாமா இருக்கட்டும், சானாவா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் சரிங்க, அவங்க பாட்டை போட்டுட்டு அந்த சன் செட் ஆகும்போது அந்த பீச்சில் உட்காந்து அதை ரசிக்கிற ஒரு அழகு இருக்கே. பீச்சோட சன்செட்டே எனக்கு முதல்ல சன்செட்டு தாங்க. அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அந்த 2வது நாள் உங்கள் அந்த ஒரு 5 மணி நைட்டு அந்த 10 மணி வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மீன் டைமாக இருக்கும். இப்போவே உங்க கூட ட்ராவல் பண்ணிட்டு தான் வருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். சோலோ பேக் பேக்கிங் பண்ணாலும் நீங்கள் ஹாஸ்டல் போனால் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கூட போனால் இவ்வளோ என்ஜாய் பண்ணலாம். அதாவது நீங்கள் ஹாஸ்டலும் புக் பண்ணிக்கலாம், நீங்கள் தனியாக வில்லாவாகவே இருக்கட்டும் எதுவும் புக் பண்ணால் உங்களுக்கு பீச் ஃபேஸிங்கில் கொஞ்சம் புக் பண்ணுங்க. கொஞ்சம் ப்ரைஸ் பிட்டாக தான் இருக்கும் ரூம்ஸு, பட் ஹாஸ்டல்ஸ் ரொம்ப கம்மியான ரேட்ல இருக்கும். ஸோ அன்னைக்கு நீங்கள் மஜா பண்ணுங்க. எவ்வளோக்கு எவ்வளோ உங்களால் மஜா பண்ண முடியுமோ செம்மையாக மஜா பண்ணுங்க. தூங்கி அடுத்த நாள், அதாவது 2 நாள் முடிஞ்சிருச்சு. இந்த 2 நாள் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே நீங்கள் வந்து செம்ம எக்ஸைட்மெண்ட் ஆயிடுவீங்க. 3வது நாள் நெருக்கி போங்க. சப்போஸ் நீங்கள் வந்து 2 நாளைக்கு ஸ்கூட்டி வாங்கிட்டீங்கன்னா ஓகே. அப்படி ஸ்கூட்டி வாங்காத ஆளாக இருந்தால் 2வது நாள் சைக்கிள் எடுத்துகிட்டு போகிறேன் ப்ரோன்னு சொன்னீங்கன்னா, அந்த 2வது நாள் சாயந்தரம் நீங்கள் ரூமுக்கு போகிறதுக்கு முன்னாடியே சைக்கிளை கொடுத்துட்டு ஒரு ஸ்கூட்டியை வந்து 24 ஹவர்ஸுக்கு ரென் பண்ணி வச்சுங்க. ஏன்னா காலையில் போயிட்டு எத்தனை மணிக்கு திறப்பாங்க வண்டிகள் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த 2வது நாளில் வந்து சாயந்தரமே வந்து அந்த ஸ்கூட்டியை வந்து ரென் பண்ணிங்க. எந்த காரோ பைக்கோ எதாக இருந்தாலும் அதை வந்து நீங்கள் வந்து ரென் பண்ணி வச்சுக்கோங்க சாயந்தரமே. அடுத்த நாள் காலையில் பீச்செல்லாம் அப்படியே கொஞ்சம் லைட்டாக ஓரந்தள்ளி வச்சுட்டு அழகான நிறையா ஸ்பாட் இருக்குங்க கோகர்னால. ஸோ இந்த 3வது நாள் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, காலையில் கொஞ்சம் ஒரு 8:30 அந்த மாதிரி எந்திரிச்சிருங்க. எந்திரிச்சிட்டு நீங்கள் போக வேண்டிய இடங்கள் தான் மிர்ஜான் ஃபோர்ட்டுங்க. அதாவது ஒரு ஃபோர்ட் விருப்பமான ஆளாக இருந்தால் கண்டிப்பாக போங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த மிர்ஜான் ஃபோர்ட்டு போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு 2வது போகிற இடம் தான் ஒன் அண்ட் ஒன்லி கேவுங்க. யானே கேவ்ஸ், தி யானே கேவ்ஸ். அவ்வளோ மேக்னிஃபிசன்ட், ஒரு மேசிவாக இருக்கும். உள்ளுக்குள்ள போயிட்டீங்கன்னா அந்த கேவுக்குள்ளே போனால் ஏதோ 3rd டைமென்ஷனுக்குள்ளே போன மாதிரி ஒரு ஃபீலு. நம்ம இந்த ரியாலிட்டிக்குள்ளே தான் இருக்கமான்னு சொல்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும் உங்களுக்கு. அப்படின்னு படத்தை மஞ்சுமேல் பாய்ஸ் படம் பார்த்த மாதிரி அந்த ஒரு நல்ல ஒரு ஃபீலிங். அது எப்படி ஒரு அந்த கேவ் ஹண்டர்ஸ் அப்புறம் அந்த கேவ் ரிலேட்டடாக இருக்கிறவங்களுக்குலாம் அது ஒரு வரப்பிரசாதம் மாதிரி இருக்கும். சூப்பராக இருக்கும். பிகினாக இருக்கீங்க, அந்த கேவை எக்ஸ்ப்ளோர் பண்ணால் யானே கேவ் இஸ் தி கம்பல்சரி திங். கண்டிப்பாக யானே கேவ் மஸ்ட்டாக விசிட் பண்ணுங்க. போயிட்டு அதை விசிட் பண்ணிடுங்க. அதை விசிட் பண்ணி முடிச்சுட்டு லஞ்ச் டைம் வந்துடும். அப்படியே அழகாக அந்த லஞ்ச் டைம் அப்படியே சாப்பிட்டுட்டு, இல்லை நான் லஞ்ச் வாங்கி வச்சுக்கிறேன்னு சொன்னால் கூட வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா அடுத்து வரப்போகிற இடம் அப்படி. ஸோ லஞ்ச் வாங்கி வச்சுக்கிறேன்னா வாங்கி வச்சுக்கோங்க. லஞ்சு ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. பசிக்குதுன்னா சாப்பிட்ருங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு வண்டி எடுத்து நேராக விபூதி ஃபால்ஸ்ன்னு கூகுளில் டைப்பை போட்டு விபூதி ஃபால்ஸ் போயிருங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், மேப் வந்து ஆஃப்லைனில் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெட்வொர்க் வந்து கொஞ்சம் சரியா இந்த ஃபால்ஸு இந்த இதுக்குள்ள வந்து நெட்வொர்க் கிடைக்காது. ஸோ ஆஃப்லைன் கூகுள் மேப்பை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. நேராக போயிட்டு வண்டியை பார்க் பண்ணுங்க. பார்க்கிங்கில் அங்கேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து போகணும். ஒரு 50 to 20 மினிட்ஸ் அந்த நடக்கிற மாதிரி பாதைகள் இருக்கும். காட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். காட்டுக்குள்ளே அப்படியே போயிட்டு நீங்கள் வந்து ஒரு ஃபால்ஸை ரீச் ஆவீங்க. ஃபால்ஸும் சூப்பராக இருக்குங்க. ஃபால்ஸு சூப்பராக இருக்கும். அந்த பக்கத்தில் ஃபால்ஸ் விழுகிறோட ரொம்ப ஆழம், ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்துக்குங்க. பார்க்க அந்த ஆழமே தெரியாது. ஸோ பார்த்து பத்திரமா இருந்துக்குங்க. நீச்சல் தெரியாதவங்க ஜாக்கிரதையாக இருந்துங்க. நீச்சல் தெரிஞ்ச ஃப்ரெண்டோட சொல்லிட்டு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து தண்ணியில் செம்மையை ஆட்டம் போடுங்க. மேலேருந்து கீழே குதிக்கலாம். சேஃபர் சைட் பார்த்து பத்திரமா விளையாடுங்க. குளித்து முடிச்சுட்டு அப்புறம் அங்கே ஒரு ஸ்பாட்டை கண்டுபிடிச்சிட்டு இங்கே கொண்டு போன சாப்பாடு எடுத்து வச்சுட்டு அழகான ஒரு அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து, இல்லை சோலோவாக இருந்தாலும் தனியாக உட்காந்து, தனியாக ஒரு நாள் ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சுன்னா அது தனி சுகம். அழகாக உட்காந்து என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு அங்கே இருக்க மக்கள், அங்கே இருக்க நேச்சர் எல்லாத்தையும் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். எக்ஸ்ப்ளோர் பண்ணி சாப்பிட்டு முடிச்சுட்டு சாப்பிட்ட கவர், பிளாஸ்டிக் கவர் எல்லா கவரையும் மூட்டை முடிச்சு எடுத்து உங்கள் பேக்கில் வச்சுடுங்க. தயவு செய்து அந்த டூரிஸ்ட் ஸ்பாட்ல போட்டு அசிங்கப்படுத்திடாதீங்க. ஸோ கர்மா இஸ் அ பூமராங். அது மாதிரி நீங்கள் இடத்த சுத்தம் சுகாதாரம் சுத்தம் சோறு போடும். அது மாதிரி நீங்கள் பார்த்து பத்திரமா ரெஸ்பான்சிபிள் டிராவலராக இருங்க, டூரிஸ்டாக இருங்க. இது என்னோட ஒரு சின்ன வேண்டுகோள். அப்படியே முடிச்சிடுவீங்க. இதை முடிச்சுட்டு இங்கே ஒரு 2 hours உங்களுக்கு ஸ்பெண்ட் ஆயிரும். ஒரு 12 o'clock போனீங்கன்னா ஒரு 2:30 அந்த மாதிரி ஸ்பெண்ட் ஆயிருங்க. ஸ்பெண்ட் ஆகி முடிச்சோன்னா நீங்கள் அழகாக உங்கள் வண்டி எடுத்துகிட்டு அந்த அழகான ரோட்ஸ் ரொம்ப தெளிவாக இருக்கும், கிளியராக இருக்கும். நீங்கள் அழகாக மெதுவாக ட்ரை பண்ணிட்டு வாங்க. ரொம்ப அர்ஜென்ட்டே கிடையாது. திரும்பி எங்கே வரீங்க? மெயின் பீச்சுக்கு வந்துடுங்க. அதாவது மெயின் பீச் போகிற ரோட்டுக்கு வந்துடுங்க.
போற வழியிலேயே ஒரு கடை இருக்கு, அதாவது ஜங்ஷன், அந்த கோகர்ணா ஜங்ஷனு. அந்த கடைக்கு பேர் வேற கிடையாது, போர்டும் கிடையாது. நேரா அந்த கோகர்ணா மெயின் பீச் அப்படி போகும்போது ஒரு முக்கியமான ஒரு ஜங்ஷன் வரும். அந்த ஜங்ஷன்ல இருந்து இப்படி போறீங்கன்னா இப்படி திரும்புங்க, ஒரு அழகான அந்த பழைய அந்த கேரளாவில் அந்த பழைய டீ கடையெல்லாம் பார்த்துருப்பீங்களா, ஓடு வச்சு பழைய ஓட்டு வீடு மாதிரி. அது மாதிரி கோகர்ணால அந்த ஜங்ஷன்ல ஒரு டீ கடை இருக்குங்க. அதாவது உள்ள போங்க, உள்ள போனால் டீ மட்டும் தான் கிடைக்கும், காஃபி இல்லைன்னு நினைக்கிறேன். டீ இருக்கும், அது போக போண்டா இருக்கும், பஜ்ஜி இருக்கும். அவங்களோட போண்டான்னு சொல்லுவாங்க, அது அவங்க சைடில் யூஸ் பண்ணுற அந்த போண்டாவாக இருக்கட்டும், பஜ்ஜியாக இருக்கட்டும், கொஞ்சம் நிறையா ஸ்நாக்ஸ் அபிளில் வச்சு கொஞ்சம் நிறையா ஸ்நாக்ஸ் நிறையா கொடுப்பாங்க. மஸ்ட் ட்ரை மஸ்ட் ட்ரை மஸ்ட் ட்ரை. நீங்கள் அங்கே இருக்க ஒரு சுற்று வட்டாரத்துக்கு ஒரு ரைடு, சின்ன ரைடு போடும், அங்கே இருக்க கிராமங்களுக்கு போங்க, அங்கே இருக்க இடங்களை வந்து லைட்டாக சுற்றி பாருங்க. இந்த 3வது நாள் நீங்கள் மற்ற இந்த விபூதி ஃபால்ஸாக இருக்கட்டும், மற்ற இந்த யானை கேவ்ஸாக இருக்கட்டும், அதே நீங்கள் அவுட்டருக்கு வந்துடுவீங்க. அப்போ ஒரு ரியல் இதுதான் ரியல் கோகர்ணான்னு ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த ஜங்ஷனுக்கு போயிட்டீங்கன்னா அங்கே வந்து கொஞ்சம் எப்படி குளோபல் சிவிலைஸ்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கும், சிவிலைசேஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் எப்படி சொல்றது, காடு மாதிரி இருக்கும், இது கொஞ்சம் சிவிலைசேஷன் அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் நிறைய அழகான வீடுகள் பார்க்கலாம், ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம தமிழ்நாட்டிலேருந்து போகிறவங்களா இருக்கட்டும் சரி, சவுத் இந்தியாவிலேருந்து போகிறவங்களா இருக்கட்டும் சரி, ஒரு கேரளா டச் இருக்கும், அது ரொம்ப ஒரு அழகாக இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே 3rd டேயும் கவர் ஆயிருங்க. அழகாக இந்த பிளானை படி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா அவ்வளோ சூப்பராக நீங்கள் வந்து கோகர்ணாவை வந்து செம்மையாக பிளான் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா கோகர்ணாவோட ஒரு 3 days பிளான். இது வந்து நீங்கள் பட்ஜெட்டாக எனக்கு தெரிஞ்சு 3000 to 4000 முடிச்சிடலாம். பட் நான் பார்த்தீங்கன்னா ரொம்ப பட்ஜெட்டாக முடிச்சிட்டேன். ஏன்னா எனக்கு வர்றதுக்கும் போகிறதுக்கும் பெங்களூர்ல இருந்தனால வர்றதுக்கும் போகிறதுக்கும் மொத்தமாகவே எனக்கு வந்து 500 ரூபாய் தான் ட்ரெயினுக்கு சார்ஜ் ஆச்சு. அப்புறம் நான் பொதுவாக வந்து கேம்பிங் தான் பண்ணுவேன், அந்த டென்ட் இருக்கனால கேம்பிங் தான் பண்ணேன் 3 நாளும். ஸோ எனக்கு ஸ்டே கிடையாது. ரெஸ்ட் ரூம்ஸ் பார்த்தீங்கன்னா காமன் வாஷ்ரூம்ஸ், அப்புறம் ஹாஸ்டலு, அப்புறம் ரெஸ்டாரண்ட்டில் இருக்கிற ரெஸ்ட் ரூம்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டேன் ஃப்ரெஷ்ஷனாக பாறதுக்கு. மேக்ஸ் டு மேக்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50லேருந்து 100 ரூபாய் தான் செலவாச்சு. அதிகமாக செலவான எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி, இந்த பைக் ரெண்ட்டுக்கு தான். ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி எப்போதுமே ஹையர் ரெண்டுக்கு தான் இருக்கும். ஸோ ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி விரும்புகிற ஆளாக இருந்தால் கொஞ்சம் காசு செலவு பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நான் வந்து ஒன்று தான் ட்ரை பண்ணேன், அதுக்கப்புறம் நான் பெருசாக அதுவும் ட்ரை பண்ணலை. அப்புறம் பார்த்தீங்கன்னா பைக்கு, ஏன்னா நீங்கள் எப்படியும் ட்ரெயின்லேயே இதுலேயே வந்திருப்பீங்க. ஸோ பைக்குக்கு உங்களுக்கு 350லேருந்து 500 600 வரைக்கும் போகும், ப்ளஸ் பெட்ரோல் சார்ஜ் இருக்குது. நீங்கள் 2 பேராக போனீங்கன்னா அது உங்களுக்கு அப்படியே டிவைட் ஆயிரும். ஒரு ஆளாக போனால் கொஞ்சம் ஹையர் ரெண்டில் வரும். ஸோ இப்போ நம்ம கோகர்ணா போகிறதுக்குள்ள பிளான் சொல்லிட்டேன், எத்தனை நாள் வேணும்னு சொல்லிட்டேன், என்னென்ன பண்ணக்கூடாதுன்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இதுல வந்து நான் கோவாக்கு ஒரு சொல்லியிருப்பேன் வாட் வந்து என்னென்ன பண்ணக்கூடாதுன்னு. இதுல பெருசா பண்ணக்கூடாதுன்னு பாத்தீங்கன்னா வந்து அந்த அளவுக்கு பெருசா இல்லை. பட் நீங்க வண்டி வாங்கும்போது ஹெல்மெட் வாங்கிருங்க, எல்லோ பிளேட் வாங்கிருங்க, ஒரு வீடியோ வந்து 360 வீடியோவும் போட்டோவும் எடுத்து வச்சுக்கோங்க, சேஃபர் ஹேண்ட். லைசன்ஸ் வச்சுக்கோங்க. நீங்க இந்த 3rd டேக்கு போகும்போது செக் போஸ்ட்டை தாண்டி தான் போகணும், லைசன்ஸ் இல்லாத வண்டி ஓட்டாதீங்க. அதுக்கப்புறம் செக் போஸ்ட் தாண்டிட்டு சிலிமிசம் பண்ணீங்கன்னா அது உங்க விருப்பம். செக் போஸ்ட் வரைக்குமே நீங்கள் வந்து லைசன்ஸ் வேணும், எல்லா டைமும் செக் பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாம் தேவை. 1. 2வது, இந்த மாதிரி டூரிஸ்ட் பிளேஸில் கோகர்ணா மாதிரி ஹிப்பி பிளேஸில் முக்கியமாக வந்து ரோல் ஆகிறது வந்து பச்சை இலை ஹெர்பல். ஸோ நான் வந்து அதை ப்ரொமோட் பண்ணுற ஆளும் கிடையாது, பட் அது இருக்குது. நம்ம வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து அப்படி தாறுமாறுன்னு சொன்னாலும் அங்கே இருக்கிற விஷயங்கள் நான் சொல்லி தான் ஆகணும். ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் வந்து நிறையா இருக்குது, அதை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் வந்து பச்சை இலைகள் வந்து ரொம்ப அதிகமாக வந்து பழக்கத்தில் இருக்குது. ஸோ அதுவும் இங்கே இருக்குது. நான் யாரையும் ப்ரொமோட் பண்ணல, இருக்கிறத இருக்கப்படி சொல்கிறேன். டோன்ட் டூஸில் கூட வச்சுக்கோங்க. இது போறீங்க, என்ஜாய் பண்ணுங்க, உங்களோட தனிப்பட்ட விருப்பம். அதில் நான் வந்து தலையிடவே போகிறதில்ல. அது வந்து லிக்கராக இருக்கட்டும், இதாக இருக்கட்டும், என்னையை பொறுத்த வரைக்கும் பண்ணாதீங்க நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் உங்கள் தனிப்பட்ட விருப்பம், நீங்கள் என்ன ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு 3 டேஸுக்கு முத்தா மணிமணியாக அழகழகாக பிளான் சொல்லிட்டேன். இதையும் தாண்டி அங்கே வந்து பார்த்தீங்கன்னா போட் இருக்கு. அதாவது நம்ம பலேகன் பீச்ல இருந்து நிர்வாணா பீச்னு ஒரு பீச் இருக்கு, அங்கேருந்து ஒரு ஃபெரி சர்வீஸ் இருக்கு. நீங்க அந்த போட்டுக்கும் காசு கொடுத்துட்டு இதுக்கு மீன்பட்ட டைம்ல, அதாவது இந்த 2வது நாள்ல ஹாஸ்டலுக்கு போயிட்டீங்க, வண்டி புக் பண்ணிட்டீங்கன்னா அந்த பட்சத்துக்கு ஃபெரி சர்வீஸ் இருக்கு உங்களுக்கு. நிர்வாணா பீச்ல இருந்து இந்த பீச் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கப்பல்லையே உங்களுக்கு கூட்டிகிட்டே போவாங்க. சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ். பட் நீங்க நடந்து கவர் பண்றது இன்னும் ரொம்ப அழகா இருக்கும், அதை நான் உங்களுக்கு ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ இதுவும் இருக்கு உங்களுக்கு, ஃபெரி சர்வீஸும் இருக்கு. ஒரு 1700-500 per person அந்த இதுக்கு சீசனை பொறுத்து மாறும். ஸோ அந்த ஃபெரி எடுத்து நிர்வாணா பீச்ல இருந்து நீங்க அழகா இதெல்லாம் சுத்தி காட்டுவாங்க. பலேகன் பீச்சு, அப்புறம் அந்த ஹாஃப் மூன் பீச், பாரடைஸ் பீச், ஓம் பீச், புல்லே பீச், இது வரைக்கும் உங்களுக்கு அப்படியே கப்பல்லே காட்டுவாங்க. லக்கு இருந்துச்சுன்னா, எப்படி லக்கு இருந்துச்சுன்னா நீங்க வந்து டால்ஃபின் பார்க்கலாம்.
நான் அவரோட பார்த்தேன். நானும் என் ஃப்ரெண்டும் முத்துக்குமாரோட போயிருந்தேன் ஃபர்ஸ்ட் டைமு. அப்போ வந்து முத்துக்குமாரும் நானும் ஒரு சின்ன டால்ஃபின் பார்த்தோம். அழகா அப்படி ஸ்விங் ஸ்விங்னு போயிட்டு இருந்துச்சு. ஸோ லக் இருந்தா நீங்க வந்து கண்டிப்பா வந்து டால்ஃபினும் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு ஒரு ஓவரால் பெர்ஸ்பெக்டிவ் வியூ கொடுத்துட்டேன். கோகர்னா வந்து எப்படி இருக்கும், கல்ச்சர்டாகவும் இருக்கும், ஹிப்பி டைப்லையும் இருக்கும். ஸ்டேஸ் வந்து 250 ஆரம்பிச்சு 2000, 3000, 10,000 வரைக்கும் ஸ்டேஸ் போகும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டல் பைக்ஸ் இருக்கு, ரெண்டல் சைக்கிள்ஸ் இருக்கு, ரெண்டல் கார்ஸ் இருக்கு. அதை பத்தியும் சொல்லியாச்சு. இன்னொன்று சாப்பாடு ஹையர் எண்டில் தான் இருக்கும். கொஞ்சம் அதிகமாக சாப்பாட்டுக்கு செலவு பண்ற மாதிரி தான் இருக்கும். இல்லை நீங்க ஃபேமிலியா போறதா இருந்துச்சுன்னா நீங்க எப்போதும் புளியோதரை கட்டி கொண்டு போற மாதிரி தான் புளியோதரை கட்டி கொண்டு போங்க. இல்லை நீங்க பேக் பேக்கரா இருந்தா ஸ்டவ் உள்ள வச்சிருந்தீங்கன்னா என்ன மாதிரி குக் பண்றதுனாலும் குக் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த இடத்துக்கு அந்த சாப்பாடு ட்ரை பண்ணி சாப்பிட்டா ரொம்ப நல்லது. ஸோ அதையும் ப்ரிஃபர் பண்ணுங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் டீடைல்டு வியூ, எனக்கு தெரிஞ்ச டீடைல் வியூ எல்லாம் நான் சொல்லிட்டேன். அதே மாதிரி இந்த பிளான் அப்போ சொன்ன பிளானை வந்து நோட்ல எழுதி வச்சுக்கோங்க. இல்லாட்டி நான் டிஸ்கிரிப்ஷன்ல அதையும் உங்களுக்கு பிளான் வைஸா டே 1, டே 2, டே 3 சொல்லிட்டு உங்களுக்கு அதையும் கிளியரா சொல்றேன். என்னென்ன பார்க்கணும், எங்க எப்போ போகணும், எந்த கோவிலுக்கு என்னென்ன டைமிங் சொல்லிட்டு உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன்ல சொல்றேன். கொஞ்சம் டீட்டெயிலா, இன்னும் டீட்டெயிலா, ஏன்னா வீடியோ பார்த்து பண்றதை விட உங்களுக்கு இன்னும் ஒரு பேஜ் ஃபார்மேட்ல கொடுத்துனா உங்களுக்கு இன்னும் ஈஸியா இருக்கும். அதையும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துட்டு இன்னும் ஈஸியா இருக்கும். ஸோ வீடியோவோட கடைசிக்கு வந்தாச்சுங்க. ஸோ நான் சொல்ல விரும்புறது என்னன்னா, முடிஞ்ச அளவுக்கு உங்க 18 வயசுல ஆரம்பிச்சு இல்ல 16 வயசுல ஆரம்பிச்சு 35 வயசு வரைக்கும் கொஞ்சம் எனர்ஜெட்டிக்கா நீங்க இருப்பீங்க. ஏன்னா இப்போ உள்ள வாழ்க்கை முறைகள் அப்படி இருக்கு. கொஞ்சம் எனர்ஜெட்டிக்கா இருப்பீங்க. இன்னும் ஹெல்த்தியா சாப்பிட்டு ஹெல்த்தியா எக்ஸசைஸ் பண்ணி நல்லா பண்ணீங்கன்னா கடைசி வரைக்கும் நீங்க ஹெல்த்தியா இருக்கலாம். பட் இந்த 18 to 35க்குள்ள உங்க லைஃப் வந்து ரொம்ப வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும். அந்த இளவட்டம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த இளவட்டம் பவர் மென்னா இருக்கட்டும் விமனா இருக்கட்டும் 2 பேருக்கும் அதிகமா இருக்கும். ஸோ இந்த டைம்ல முடிஞ்ச அளவுக்கு மெமரிஸை சேர்த்துக்குங்க, டிராவல் பண்ணுங்க, எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க, நிறைய பீப்புளை மீட் பண்ணுங்க, அவங்களோட கல்ச்சர், அவங்களோட ஐடென்டிட்டி, அவங்க என்ன வாழ்க்கை முறை இதெல்லாம் கத்துக்குங்க. கத்துக்கிட்டு நல்ல மெமரிஸை சேர்த்துக்குங்க. கடைசி காலத்துல உங்களுக்கு வந்து கூட இருக்க போறது அந்த மெமரிஸ் தான். மெமரிஸை கிரியேட் பண்ணிக்கங்க, பயணங்கள் நிறைய செய்யுங்க. இது என்னோட ஒரு அன்பான வேண்டுகோள். அப்புறம் இதையும் தாண்டி நான் வந்து இந்த வீடியோ பார்க்குற இல்லை என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் நான் ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். கவலையா இருக்கீங்களா, இல்லை வந்து வாழ்க்கை ரொம்ப டிப்ரெஷனாக போதா, தயவு செய்து பக்கத்தில் யாராக இருந்தால் கூப்பிட்டு வச்சு உங்கள் கவலையெல்லாம் வந்து கொட்டி தீர்த்துருங்க. நான் வந்து ரீசன்ட் டேஸில் வந்து சமீப காலமாக வந்து நான் வந்து சின்ன வயசுலேருந்தே ஹீரோன்னு பார்த்து ஒரு வளர்ந்த அண்ணன், சொல்லப்போனால் அந்த டிஷர்ட் அவர்கிட்ட தான். நான் வந்து சின்ன வயசுலேருந்தே எனக்கு ஃபுட்பால் முதல் எப்போ விளையாடணும்னு சொல்லி கொடுத்தாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னாலே ஒரு மாதம் இருப்பார் அண்ணன். அவரை பார்த்தா நான் வந்து வளர்ந்தேன். ஆனால் அவர் இப்போ என் கூட இல்லை. அவர் வந்து அவரே அவரோட உயிரை எடுத்துக்கிட்டாரு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமான விஷயம். டிப்ரெஷனுக்குலாம் போயிட்டு அந்த நேரத்தில் யாரும் இல்லை கூட அவருக்கு பேசுறது கூட, நிறைய ஃபேமிலி ப்ராப்ளம்ஸு, அதனால அவர் எடுத்துக்கிட்டாரு. அப்புறம் ரீசெண்டாக என்னோட ஒரு ஃப்ரெண்டும் வந்துட்டு இதே ரீசன்னால வந்து உயிரிழந்துட்டாங்க. உயிர் இழக்கலை, அவங்கள உயிரை மாற்றிக்கிட்டாங்க. அது மாதிரி இப்போ ரீசெண்ட் டேஸில் நிறையா பேரை வந்து நான் இழந்துட்டு வரேன். அண்ணனாக இருக்கட்டும், நெய்பர் அண்ணனாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், ஃபேமிலியில் கூட மெம்பர்ஸாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலிஸில் நிறைய பேர் இழந்துட்டு வரேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது கஷ்டம், ஏதாவது வழிகள் இருந்தால் தயவு செய்து அது ஃப்ரெண்ட்ஸ் கூட இல்லை ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பேசி தீர்க்கக்கூடிய பிரச்சனை தான். எந்த பிரச்சனைக்கும் என்ன ஒரு ஆறுதல் சொல்லலாம். நம்ம அந்த ஆறுதல் சொன்னா மைட் பி வந்து காப்பாத்துறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ நீங்களும் இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க என்னோட சப்ஸ்கிரைபரா இருக்கட்டும், இல்லை முதல் தடவை பார்க்குற ஒரு பர்சனாக இருக்கட்டும், நீங்க யாரையாவது ரொம்ப சோகமா பார்த்தீங்கன்னா, இல்லை உங்களுக்கே ஃபீல் ஆகல அவங்க ரொம்ப டிப்ரெஸ்டா இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கொஞ்சம் ஆறுதலா பேசுங்க. இந்த மாதிரி ப்ரோ எல்லாம் சரியாயிரும் ப்ரோ, டைம் வில் ஹீல்ஸ் அப், வந்து எல்லாம் சரியா, நீ கவலைப்படாதீங்க, என்ன வாழ்க்கையில முன்னாடி போங்க, ட்ரை பண்ணுங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன மோட்டிவேஷன், ஒரு சின்ன பேச்சு உங்களால் முடிஞ்ச ஒரு 5 நிமிஷம் அவங்களுக்கான டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஏன்னா நாளைக்கு எந்திரிச்சு பார்க்கும்போது அந்த நம்ம பார்த்த மனுஷன் உசுரோட இல்லைன்னு சொல்லும்போது அது பெரிய பாரமா இருக்கும். அது ரொம்ப கஷ்டம். அதை அனுபவிச்சவங்களுக்கு தான் அந்த ஃபீல் வந்து புரியும். ஸோ அது நான் ரீசெண்ட் டேஸில் ரொம்ப பாதிக்கப்பட்டேன். அதனால என்னோட சின்ன வேண்டுகோள், பேசி எதா இருந்தாலும் பேசி சால்வ் பண்ணிக்கலாம். பேசுங்க, பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட பேசுங்க, கொஞ்சம் எக்ஸ்ட்ரோவர்ட் ஆகுங்க. அதே மாதிரி நீங்கள் யாராவது சேடாக பார்க்குறீங்கன்னா தயவு செஞ்சு அவங்கள்ட்ட நீங்கள் நல்லா இருக்கீங்களா, இது பிரச்சனையான்னு கேட்டு அதை பேசி நம்மளால வந்து சொல்யூஷன் கொடுக்க முடியாது மைட் பி, ஆனால் ஒரு ஆறுதல் கொடுத்தோம்னா அதுவே அவங்களுக்கு வந்து ஒரு பூஸ்டப்பாக இருக்கும். ஸோ இது என்னோட ஒரு சின்ன வேண்டுகோள். சூசைடு வந்து ஒரு இதே கிடையாதுங்க. ஆனால் தெரியும் வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள் இருக்கும், அனுபவிச்சுட்டு வரீங்கன்னு எனக்கு தெரியும். அதுக்கு சூசைடு வந்து ஒரு ரிசல்ட்டோ ஒரு சொல்யூஷனோ கிடையாது. தயவு செய்து அதுக்கு வந்து நீங்கள் யாரும் போவேணாம். என்னோட ஒரு அன்பான வேண்டுகோள்.
நன்றி. உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவாக இருக்கட்டும், இப்போ நான் கடைசியாக சொன்ன விஷயங்களாக இருக்கட்டும், யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கோகர்ணா போகிறதுக்கு யாராவது பிளான் பண்ணாங்களா, இல்லை நீங்கள் பிளான் பண்ணுறீங்கன்னா ஒரு இடம் நல்லா வீடியோ கிளியராக பார்த்துக்கங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கோகர்ணா போகிறதுக்கு பிளான் பண்ணனா அவங்களுக்கு இந்த வீடியோவை வந்து பகிருங்க. அவங்களுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து இந்த கிரவுண்ட் ரியாலிட்டியில் ட்ராவல் பண்ணனால எனக்கு சின்ன சின்ன விஷயங்கள் தெரியுது. இல்லை நான் ஏதாவது விட்டு போயிட்டேன், உங்களுக்கு ஏதாவது கேட்கணும்னா கூட கமெண்ட் செக்ஷனில் வந்து நீங்கள் சொல்லுங்கள் ப்ரோ, நீங்கள் இதை வந்து விட்டுட்டு போயிட்டீங்க, விட்டு போயிடுச்சு, இந்த டாபிக் பத்தி பேசுறதுக்கு விட்டுட்டு போயிடுச்சு, ஸோ நீங்க அதை பத்தி பேசுங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல தாராளமா நீங்க வந்து உங்க பொண்ணான பதிவுகளை வந்து பதிவு செய்யுங்க. அதுக்குள்ள விடயத்தை வந்து கண்டிப்பா நான் வந்து ஃபாஸ்ட் அண்ட் ஃபாஸ்டா நான் கொடுக்க விரும்புறேன். ஸோ எண்ட் ஆஃப் த வீடியோங்க. நன்றி, மீண்டும் வருக.